சூரியன் 7ஆம் இடத்துல உச்சமானாலே கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். மனைவியால் துணையால் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லணும், 5ஆம் இடத்துல எல்லா கிரகமும் கூடியிருக்கு. பண வரவுகளில் எந்த விதமான தடையும் இருக்காது. 10ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் நல்ல விதமான ஒரு சம்பள உயர்வு, சில பேருக்கு கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் கொஞ்சம் கவலைகளை தரும். YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் 12 ராசிக்காரர்களுக்கும்? மிக முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பு தான் சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கிறது. அப்போ அந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததன் மூலமாக சில ராசிகளுக்கு நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அதில் எந்த விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும்? அடுத்த மாதம் பார்த்தா மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே மாதம் 12ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி. அப்போ அந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் உள்ள மாதம். ஆக இந்த மாதம் என்ன பலன்களை தரும்? துலாம் ராசிக்காரர்களுக்கு நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். இந்த மாதத்துலேருந்து தான் படிப்படியாக நடக்கும். பொதுவாகவே இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து துளாராசிக்காரங்களுக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக இப்போ தான் 6ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல 3 பெரும் பாவர்கள் இருப்பது என்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இது போன்றவைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் எதில் அசிங்கப்பட்டீங்களோ அதுலேருந்து தலை நிமிர்ந்து வரப்போறீங்க. இழந்த கௌரவம் திரும்ப வரப்போகுது. லக்னாதிபதி ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். ராசிநாதன் உச்சமாக இருக்கிறது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக எல்லாமே படிப்படியாக நடக்கும். 2025, 26, 27 இந்த 3 வருஷமும் ஓரளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். நான் என்ன தான் சொன்னாலும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புகளில் யோக தசாபுக்திகள் நடந்ததுன்னு வைங்க, இப்போ நான் சொன்னதை விட கொஞ்சம் ஒரு 4 மடங்கு நல்லாயிருக்கும். பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு வாங்க, போகாமலேயே, பார்க்காமலேயே, யோசிக்காமலேயே, சிந்திக்காமலேயே அதிர்ஷ்டத்தின் விளைவாக சில பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்குதுங்க. 8, 12ஆம் இடங்கள் இந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கின்றன. ஆக செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கடன் வாங்க தேவையில்லாமல் கடன் தள்ளுபடி ஆகக்கூடிய அமைப்பு, கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நிலைமை, வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல். வீட்டுக்கு ஏசி வாங்கணும், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கணும், ரொம்ப நாளாக ஒய்ஃப் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவோம் என்கின்ற மாதிரி கணவன் மனைவி பேரில் அக்கறைகள் வரக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் கூட இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காத நிலைமையில் ஸ்கூலுக்கு தான் போதா, வேறு எதுக்காவது போதா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் கூட அவைகள் அத்தனையும் அப்படியே விளக்கக்கூடிய தன்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருத்த நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 2வது மிக முக்கியமாக சொல்லணும்னா 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உச்சமாகிறார். சூரியன் 7ஆம் இடத்துல உச்சமானாலே கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு, காதலன் காதலிகள் கணவன் மனைவியாக மாறக்கூடிய அமைப்பு. பெரியவங்க கிட்ட உங்களுக்கு சம்மதம் கிடைக்கும். புதிய உறவுகள் ஏற்படும். நல்ல ஏற்கனவே இருந்து பிரிந்து போகலாமா என்கின்ற உறவுகள் எல்லாம் அப்படியே சேர்ந்திருக்கும். மனைவிக்கு வேலை கிடைக்கும். கணவன் ஒருவருக்கு 2 வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு வருமானத்தில் குடும்பத்தை நடத்த முடியாது இல்லையா? மனைவிக்கு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மனைவியால் ஆதாயம். 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவியால் துணையால் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. கூட்டு தொழில் பலிக்கக்கூடிய அமைப்பு 15ஆம் தேதிக்கு பிறகுதுக்கு யாரோடும் கூட்டு சேரலாம். எல்லா நிலைமைகள்லேயும் நல்ல முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கும். அப்பா கிட்ட இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு இணக்கமான உறவுகள் உண்டு. அப்பா நம்மளை நம்பாதவர் இனிமேல் உங்களை நம்பி, அதாவது அவருடைய தொழிலையோ அவருடைய வேலையிலையோ அவருடைய சேமிப்பையோ உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்திலேயே செவ்வாய் நீச்சமாகிறார். ஏற்கனவே செவ்வாய் 8ல் மறைஞ்சிருந்து 9ஆம் இடத்திற்கு நகர்ந்தாலும் கூட ராசிநாதன் பலவீனமாவது நல்லதொரு நிலைமை இல்லை. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லணும், 5ஆம் இடத்துல எல்லா கிரகமும் கூடியிருக்கு. சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் எல்லா கிரகங்களும் கூடி ஏற்கனவே குழந்தை சார்ந்த விஷயங்கள், பிள்ளைங்க சார்ந்த விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லேசாக ஒரு மாதிரி இடிக்கும். தூரத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட இருந்து நல்ல பதில்கள் வராது.
இதை படிக்கலாம் அதை படிக்கலான்றதுல புள்ள நம்ம பேச்சு கேட்காது. அல்லது வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு தான் போகிறாங்களா, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு தான் போகிறாங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த கையடக்க சனின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செல்ஃபோனையே வச்சுக்கிட்டு இருக்காங்களே. நம்ம செல்ஃபோனை வச்சுருக்கிறது வேற ஒரு அத்தியாவசிய தேவைக்காக, ஆனால் இளைஞர்கள் செல்ஃபோனை வைத்துக்கொண்டிருப்பது வேறு விதமான தேவைக்காக. அதுன்றது நமக்கு புரியுது, அதை கேள்வி கேட்க முடியல. எப்போ பாரு இது லாக் பண்ணி நம்பரை போட்டு வச்சுக்கிட்டு இருக்குது, உள்ளே என்ன பண்ணுது ஏது பண்ணுது, நம்பரை லாக் போடாத பாஸ்வேர்டு போடாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான டென்ஷனை கொடுக்கும். கணவன் மனைவி இருவருக்குமே குழந்தைகளின் பேரில் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாதிரியான மன வருத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உருவாகின்றன. ஆனாலும் பாருங்கள், பண வரவுகளில் எந்த விதமான தடையும் இருக்காதுங்க. 10ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் நல்ல விதமான ஒரு சம்பள உயர்வு, தொழிலில் நல்ல ஒரு பிரான்ச் திறக்கிறது, லாபங்கள் வர்றது, தொழில் நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா சின்ன அளவில் வியாபாரம் நடந்தாலும் பெரிய அளவில் லாபம் வர்றது என்பது மாதிரி குடும்பத்தில் குழந்தைகள்கிட்ட, மனைவிகிட்ட, கணவன்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை அமைப்புகள் அத்தனையும் வேலைக்கு போய்த்தாங்க நிம்மதியாக இருக்குது, வீட்டை விட்டு எப்படா கிளம்புவோம்னு இருக்குது, வேலைக்கு போனோன்னே கொஞ்சம் சந்தோஷம் வருது என்கின்ற மாதிரியான சூழல்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆனால் ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அப்படியே பலவீனமாக இருக்கிறது. நல்ல வேலையாக கடவுள் உங்களை கை கொடுத்துருக்கிறார் பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் அவர் நீச்சமாக இருந்தாலும் அந்த மாதம் முழுவதும் குரு பார்க்குறார். ராசிநாதன் பலவீனமான ராசியை குரு பார்க்க வேண்டும் என்கின்ற விதி இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்து வருதுன்றதுனால பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனால் கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில் இருப்பீங்க. இது தேவையா, அது தேவையா, இதை சரியாக பண்ணலாமா, அதை சரியாக பண்ணலாமா என்பதில் கண்டிப்பாக சில பல விஷயங்களில் கொஞ்சம் முடிவு எடுக்கவே முடியாத ஒரு சூழல்கள்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த மாதத்தை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சமாளிப்பீங்க. சில பேருக்கு கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் கொஞ்சம் கவலைகளை தரும். இதுவரைக்கும் கேட்காத கடன்காரர்கள் கூட நிற்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பெரிய அளவில் தொல்லைகளை கொடுக்காத இந்த ஏப்ரல் மாதம். YSR Film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.